இந்த ஒன் வேளை வழி விடுவேனாங்கிறாங்க. ஓவர்டேக்கு அடிக்கவே முடியலங்க. பாருங்கள் ஆப்போசிட்லேயே வந்து இருக்கிறானுங்க. இவனுங்களும் அடிச்சுட்டு போயே இருக்கிறானுங்க. வழிங்கிறதே விடவே மாட்டேங்கிறானுங்க. எப்படி தான் ஓவர்டேக் அடிச்சுட்டு போகிறதுனே தெரிலங்க. அப்பா ஒரு வழியாக விட்டானுங்க சாமி. இன்றைக்கி எந்த பஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம்னா சமீர் டிரான்ஸ்போர்ட் தாங்க நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கும்பகோணம் டு தஞ்சாவூர் பிராண்டு டெல்டா காட்டுராஜான்னு சொல்லக்கூடிய சமீர் பஸ் தாங்க நம்ம ட்ரை பண்ண போகிறோம். BS6 வண்டி பாருங்கள் சும்மா கப்பல் மாதிரி இருக்குது. ஏரிக்கா எப்பா ஏரிக்கப்பா. தஞ்சாவூர் 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 தஞ்சாவூரை எங்கேயும் நிற்காதுப்பா. இந்த சிங்கிள் கொஞ்சம் டைமிங் இல்லாத சிங்கிள், கொஞ்சம் வேகமாக தான் போவோம். எல்லாம் கம்பி பிடிச்சி பத்திரமா உட்காந்திக்கப்பா. தஞ்சாவூர் மட்டும் ஏறு. தஞ்சாவூரில் ஏரிக்கா தம்பி நிற்கும் தம்பி. வளமா இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் விட்டாலே இப்படி தாங்க பாருங்கள். ஒன்றும் நம்ம சீட்டை எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. இவங்களாம் விடவே கூடாதுங்க. அப்போதான் நம்மளாம் போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். தஞ்சாவூர் தான்பா. டிக்கெட்டில் கேட்டு வாங்கிக்க. அப்படியே உக்காந்துட்டே இருக்காமல் டிக்கெட்டில் கேட்டு வாங்கப்பா. செக்கிங் வருவாங்க, மேனேஜர் செக்கிங் வருவாங்க. டிக்கெட்டில் கேட்டு எடுத்துக்க. இந்த ரூட்லேயே இந்த ரூட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்றாவே இருக்குங்க. ஓவர்டேக் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் டைமிங்கே இருக்க மாட்டேங்குதுண்ணா. லாரிக்காரண்ணே சாரிண்ணே, என்னண்ணா இப்படி பண்ணுறீங்க? கேப்லலாம் எடுத்துருந்தாங்க போகணும். என்னங்க பண்ணுறது, டைமிங் இல்லை நம்மளுக்கு வேறு. என்ன பண்ணுறது, டைமிங் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் தினைக்கும். இந்த ரூட்டில் உங்களுக்கு பிடிச்ச பஸ் எந்தன்னு சொல்லுங்கள். இந்த தஞ்சாவூர் டு கும்பகோணமில். ஆனால் இந்த ரூட்டில் எல்லாமே பயங்கரமாக ஓட்டுவாங்களாமே எல்லா பஸ்ஸும். சமீர் டிரான்ஸ்போர்ட்லாம் டைமிங்கே இல்லைங்க. லிங்கம்லாம் டைமிங்கே இருக்காதாம்மா. அந்த ரூட்லேயே பிராண்டாம். இந்த பஸ்ஸுக்கு காட்டுராஜான்னு பேர் இருக்குங்க. டெல்டா காட்டுராஜாங்க அந்த பஸ்ஸு. ஓகே. பிராண்ட் நியூ BS6. வண்டியோட கலரு பாருங்கள், சும்மா அப்படியே மாசாக இருக்குது பாருங்கள் லுக்கு. அப்படியே பெயிண்ட்லாம் அப்படியே கிளிட்டரிங்காக இருக்குதுங்க. தஞ்சாவூர் மட்டும்தான்பா. தஞ்சாவூர் கும்பகோணம் டு தஞ்சாவூர்லாம் ரூட் ரொம்ப மோசமாக இருக்குங்க. ரூட்டில் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஓவர்டேக்கு அடிக்க முடியாத அதெல்லாம் போயிட்டே இருப்பானுங்க. அவ்வளோதான். ஒன்றே வந்துருச்சுங்க. ஒன்று ஆரம்பம் இதிலேருந்து. ஸோ அப்பா இங்கே இன்னும் பாருங்களேன். நான் போகிறான் பாருங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு மட்டும்தாங்க அப்படி பண்ணுறானுங்க. போயே இருக்கிறானுங்க கவர்மெண்ட் பஸ்ஸு. பாருங்க, முன்னாடி ஒருத்தன், அவனுக்கு முன்னாடி ஒருத்தன். இப்படி ஒட்டியே போனால் நம்மளுக்கு எங்கே சீட்டு வரும்? இவனுங்களை வச்சு ஓவர்டேக் அடிக்க முடியாது. வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. நான் டாடாச்சினே என்ன போயிடுறேன். என்ன பண்ணுறது நம்ம. இல்லை அப்படி தான் ஓவர்டேக் அடிச்சுட்டு போகிறதா இருக்குது. பாருங்கள் முழுசாக அடிக்க முடியல. எவ்வளோ வண்டி போகுது ஆப்போசிட்டில் பாருங்கள். வந்தே இருக்கிறானுங்க. ஓவர்டேக் அடிக்கிறது சத்தியமாக ஒன்றும் முடியலைங்க. இப்படி தாங்க இந்த ரூட்டில் ஓட்டுறவங்களாம் ரொம்ப பாவங்க. ஆனால் இவங்களாம் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டுறாங்கன்னு சொல்கிறீங்களே. இப்போ பாருங்கள் எல்லாம் அப்படியே எங்களோட வழி எல்லாம் வந்து உக்காந்து பாருங்கள் அந்த சீட்டில். அப்போ தான் தெரியும். உசுரை கையில் பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஒன் வேல ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. பைபாஸ் வந்துருச்சு. அழுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் யாரும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த ரூட்டில். ஆனால் புது பஸ்லாம் போட்டுகிட்டே தாங்க இருக்கிறாங்க BS6. ஆனால் கஸ்டமருக்கு இதெல்லாம் நல்லா புது பஸ்ஸாக தாங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த பொறுத்த வரைக்கும் இந்த ரூட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் ரூட்டு மட்டும் கொஞ்சம் ரோடு பெருசு பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. நம்மளுக்கும் ரோடு பெருசு பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆனால் பாருங்க. ஐயோ அப்பா இடிச்சுட்டு தாங்க போனோண்ணே. சார்ண்ணே அந்த பஸ் வரை இடிச்சிட்டோங்க. என்ன பண்ணுறதுங்க. எல்லாம் இப்படி தான் பண்ணுறானுங்க. நம்ம மட்டும் என்ன பண்ணுறது. அவ்வளோதான். மறுபடியும் ஒன் வே ஆரம்பம். இந்த ஒன் வேலாம் பார்த்தா தாங்க. ஒன்று ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா போயிடலாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. வந்துகிட்டே இருக்கிறானுங்க. ஆப்போசிட்டில் முந்தவும் முடியல. போகிறவங்களும் அப்படியே அடிச்சிட்டு போயே இருக்கிறானுங்க. போனால் ஒரு 5 வண்டி 10 வண்டி போயே இருக்கிறானுங்க. ஓட்டை கடிக்க முடியலங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஆனால் பாருங்க, நம்ம ஓட்டை கடிக்கணும், நான் ஒன்றும் ஓட்டை கடிக்கிறேன். ஐயோ குத்திட்டாங்க. ஐயோ குத்திட்டாங்க. என்னமோ பண்ணுறப்பா சாமி. இதே நம்மளாம் வந்து போய் குத்துனோம்னா அதிவேகமாக வந்து தனியார் பேருந்து இதுன்னு போட்டு ப்ரெஷ்ஷில் நார் அடிச்சிடுறானுங்க. இவனுங்களாம் போனால் அரசு கட்டுப்பாட்டு
கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து விபத்துக்குள்ளானது அப்படின்னு போடுவானுங்க. இல்லை பாருங்கள் இப்படி தான் இருக்குது. அவங்கள மாதிரியே தாங்க நம்மளும் ஓட்டுறோம். ஆனால் நம்மளுக்கு டைமிங் அவங்களோட ரொம்ப இதாக கொடுத்துருப்பாங்க. அதனால தாங்க அப்படி அழுத்தி பிடிச்சி ஓட்டுறோம். இல்லைன்னா நம்ம ஏங்க அப்படி அழுத்தி பிடிச்சி ஓட்ட போகிறோம்? ஒன்று தாங்க எல்லாம் வந்தே இருக்கிறானுங்க. எல்லாம் பார்க்கும்போது ஆனால் இந்த ரூட்டுக்காலுக்கு உண்மையாக தான் உண்மையாலுமே சொல்ல போனால் கும்பகோணம் டு தஞ்சாவூர்னாலே உண்மையாக தான் அழகு. இந்த சமீர் பஸ்ஸில் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த ரூட்டில் எந்த பஸ்ஸு பிராண்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சமீர் டிரான்ஸ்போர்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட் பிராண்டு, லிங்கானு, டீனு அதெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் முருக விலாஸு நிறைய வண்டி இருக்குதுங்க. ஆனால் இந்த ரூட்டில் நிறைய வண்டி இருக்குது. இப்போ ரீசெண்டாக பழனி ஆண்டவர். இந்த ரூட்டில் பிராண்ட் யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சிக்னல் போட்டானுங்களா? அதுக்குள்ளே சிக்னல் போட்டாங்க. இதெல்லாம் இவங்களாம் நிறுத்தி வச்சுட்டு ஐயோ அப்பா சிக்னல் வேறு போட்டுடுறானுங்க. ஆகுன்னா சிக்னல் போட்டாங்கடா போங்கடா, எல்லாம் வெளியாச்சு விடுங்கடா, எனக்கு டைம் ஆகுதுடா. ஸோ அப்பா சாமி அப்பா சைடில் போயிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இனிமேட்டு அழுத்தி பிடிச்சிட்டு போயிடலாங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் நம்மளுக்கு ஆசையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. இந்த மாதிரி எங்கெங்கே ஃப்ரீயாக இருக்குது? இல்லை நெருக்கடியிலே தாங்க இருக்கிறாங்க. நெருக்கடியில் ஓட்டிட்டு கசன்னு எவங்க ஓட்டி இருக்கிறது? நீ பாஸ் லைட்லாம் போட வேணாண்ணே, நானே எல்லாம் கரெக்டாக ஓட்டிப்பேன். பாஸ் லைட் வேறு போட்டுறாருங்க அவர். டிஎன்எஸ்டிசி ஐயோ அப்பா டிஎன்எஸ்டிசி சொல்ல தாங்க முடியலங்க. ஆனால் அந்த ரூட்டில் பைபாஸில் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா எங்களை கையில் பிடிக்க முடியாதுங்க. அப்போ நாங்கள் தாங்க உண்மையான ராஜாவே. டிரைவர்ஸ் நாங்கள் தான் உண்மையான ராஜா அந்த ரோட்லலாம். என்ன பண்ணுறது? அதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? ஃபுல்லாக பாருங்க அப்படியே அடிச்சுக்கிட்டே போகிறானுங்க 2 பேருமே. ஃபுல்லாக பண்ணால் சைடில் விட்டு தாங்க இந்த மாதிரி தாங்க முந்தி ஆகணும். வேறு வழியே இல்லைங்க. நம்மளால ஒன்றும் முடியாது. சின்ன கூட்டு தான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எல்லாம் ஏர் இது தான் கொடுத்துருக்குறோம். பேசஞ்சர்ஸ்லாம் எதுவும் ஆகாது. வண்டி குழுங்கிறதே தெரியாதுங்க. அந்தளவுக்கு எல்லாம் பலூன் இது கொடுத்துருக்கோம். இந்த பஸ்ஸு பலூன் பஸ்ஸுங்க. வண்டி குழுங்கிறதே அப்படி தெரியாது. கடைசி சீட்டில் நீங்கள் உட்காந்து பாருங்கள், சும்மா அப்படியே வேகத்தடையில் வர்றப்பெல்லாம் செம்மையாக இருங்க உங்களுக்கு. அந்தளவுக்கு நல்லா புஷ்ஷிங் இது தாங்க. நல்லா புஷ் பேக் சீட்ஸ் தாங்க கொடுத்துருக்கோம். அதெல்லாம் தூக்கி போடாது. நிறைய பேர் பின்னாடி சீட்டில் வர்றது பயப்படுறாங்க. நம்ம மோட்டர் ஓட்டுக்கு எல்லாம் பயப்படுறாங்க முன்னாடி சீட்டில் வர்றதுக்கு. என்ன சொல்கிறது? வழியும் விட மாட்டானுங்க. ஹார்ன் அடிச்சுட்டாங்க. ஹார்ன் அடித்தாலும் வழி விட மாட்டேங்கிறானுங்க. என்ன தாங்க நம்ம பண்ணுறது? வழியே விட்றா நரி ப்ரோ. வழி விட்டாங்க. வெளியவே விட மாட்டானுங்க. நல்லா வெறியாகுங்க. ஓ அப்பா ஆனால் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கண்ணா இந்த ரூட்லலாம். டிரைவருக்கெல்லாம் சம்பளம் சேர்த்து கொடுங்க கண்டிப்பாக. டிரைவர்ஸில் சேர்ந்து போராட்டம் பண்ணி அவனுங்க இந்த ரூட்டில் ஓட்டுறதுலாம் சம்பளம் அதிகமாக. இப்படி தான் பண்ணால் என்ன தாங்க நம்ம பண்ணுறது? வழியே விட மாட்டேங்கிறானுங்க. இந்தாண்டி வழி இல்லை, அந்தாண்டி வழி இல்லை, இடிச்சுட்டு தாங்க போகணும். வேறு வழியே இல்லை. நான் சாரிண்ணே, இப்படி தாங்க போயவனும். நம்ம மட்டும் என்னங்க பண்ண முடியும்? ஒன்று காரு வேகமாக போகணும், இல்லை பஸ்ஸுக்காரனாச்சும் வேகமாக போகணும். இப்படி தாங்க பண்ணுறானுங்க நம்மளுக்கு. இப்போ முந்தோ விட மாட்டேறானுங்க. எங்களெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி தெரியுது. அடாடி டிஎன்எஸ்டிசி இப்படி தாங்க பண்ணி அவனுங்கெல்லாம். அவ்வளோதாங்க, அவங்க முட்டிட்டாங்க. முட்டிக்கிட்டாங்க அவங்க. இப்படி தாங்க பண்ணி அவனுங்கெல்லாம் உண்மையாலுமே. லாரிக்காரனே சாரிண்ணா. ஐயோ ஸ்டேரிங் கண்ட்ரோலே இல்லை. டிஎன்எஸ்டிசி ப்ரோ என்ன ப்ரோ இப்படி குறுக்க வரீங்க? கேட்டால் நாங்களாம் அப்படி தான் வருவோம் அப்படிம்பானுங்க. எதுவுமே நாங்களாம் கேட்குறதில்ல. சார் போலீஸ் சார், சாரி சார். ஐயோ போலீஸ் சார் வேறு போகிறாரு, கேஸ் போட்டுருவாரோ. அப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன். யாருன்னு ப்ரைவேட் பஸ்ஸில் மட்டும் செக் பண்ணுறாங்க, ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸில் செக் பண்ண மாட்டாங்க. யாருன்னு ஏதோ ஒன்று மாட்டிச்சுன்னா போதும். பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு, வந்துருங்கப்பா. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டில் இறங்கிய பஸ்ஸை வளைச்சி நான் நிறுத்தினேன். அவசரப்படாத, பஸ்ஸை வளைச்சி நான் நிறுத்துவேன். அவசரப்படாத, ஓட இறங்காது தயவு செஞ்சு. இந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க தாங்க அப்படி பண்ணுறானு படியிலே நின்றுட்டு.
இறங்கிக்கப்பா. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்க. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்க. தஞ்சாவூரில் இறங்கிக்க. இந்த சமீர் பஸ்ஸில் யாராலும் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த பஸ் சொல்லலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரூட்லேயும் பிராண்ட் பஸ் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.